நமஸ்தே பகவதம் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரம்பகாய திருபந்தகாய திருக்காலாக்கினிகாலாய காலா திருருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய செம்மன் மகாதேவாய நமஹ. அனைவருக்கும் வணக்கம். ஆணி திருமஞ்சனம் பரவ வருஷம் ஆணி மாதம் 8ஆம் தேதி 22/6/2026 திங்கட்கிழமை, வளர்பிறை அஷ்டமி திதி இரவு 8:52 வரை. அது பின்பு நவமி திதி. உத்திர நட்சத்திரம் பகல் 3:40 வரை. அதன் பின்பு அஸ்த நட்சத்திரம். வியாதிபாத நாமயோகம் என்று பத்ரை கரணம். சித்த யோகம் நாள் முழுவதும். நேத்திரம் 1, ஜீவன் அரை பங்காக உள்ளது. ஆணி திருமஞ்சனம், ஆணி உத்திரம், நடராஜர் அபிஷேகம், துர்காஷ்டமி. இந்த அஷ்டமி காலத்தில் ஆணி மாதம் திருமஞ்சனம் விசேஷமாக நடைபெற உள்ளது. அதுவும் உத்திர நட்சத்திரம். இந்த ஆணி திருமஞ்சனம்னாலே நடராஜர் அபிஷேகம் ரொம்ப 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 விசேஷமான காலம் அப்படின்னு சொல்லலாம். 64 வகையான அபிஷேகம் நடக்கும். சில ஆலயத்திலெல்லாம் 108 அபிஷேகம் கூட உண்டு. மூலிகை அபிஷேகம். அப்போ வியாதி எல்லாம் குறையிறதுக்கு இந்த மூலிகையால் அபிஷேகம் 64 வகையான அபிஷேகம் நடக்கும். இந்த ஆணி திருமஞ்சன நாளில் ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடிய காலம் ஆரம்பம். மழைக்காலம் ஆரம்பம். ஆணி திருமஞ்சனம் முடிஞ்சாலே தட்சிணாயன காலத்துக்கு உண்டான நாள் தொடக்கம் அப்படின்னு பேர். அப்போ தேவர்களுக்கு தட்சிணாயன கால தொடக்கத்துக்காண்டி பூஜை தொடங்கக்கூடிய காலம். இறைவனுக்காண்டி தேவர்களே பூஜை செய்யக்கூடிய காலம், தொடங்கக்கூடிய காலம் இந்த ஆணி திருமஞ்சனம் முதல். அதனால தான் அனைத்து ஆலயத்திலேயும் இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை நிறைய விசேஷங்கள் வரும். எண்ணற்ற விசேஷங்கள். அது ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ஆணி திருமஞ்சனத்தில் நல்ல தரிசனம் செய்து வர நடராஜ பெருமானை தரிசிப்பதனால் நம்மளுக்கு பலவிதமான தோஷ நிவர்த்தி ஆகும். தீராத வியாதி முதல்ல நிவர்த்தி ஆகும். இந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது சகல விதமான சாபங்களும் சேர்த்து குறையும். நம்ம நிறைய பேர்கிட்ட சாபம் வாங்கிக்கிறோம், நமக்கே தெரியாது. அப்போ ஒருத்தன் நம்மளுக்கு பேசிக்கலாக சொல்லுவாங்க, நல்லா இருப்பானா உருப்படுவானா, நம்ம நல்லவர்கிட்ட ஒரு வார்த்தை வாங்கக்கூடாது சொல்கிறோம். அந்த அளவு நம்ம நடந்துக்க கொள்ளக்கூடாது. திருடுறது, களவாடுறது பேர். அதெல்லாம் செஞ்சாலே அதுக்கு உண்டான தோஷம். அப்போ அந்த தோஷம்லாம் குறைஞ்சி லட்சுமி கடாட்சத்தோட வாழக்கூடிய தன்மை இந்த நடராஜர் அபிஷேகம் கொடுக்கும். ஐயா, நம்ம பாவம் செய்கிறோம், மன்னித்துக்கோ. நம்ம போன ஜென்மத்தில் செஞ்சுருக்கிறோம், நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. ஆனால் இறைவன்கிட்ட மன்றாடி வேண்டி இன்னும் வாழும் காலத்தில் நம்ம நேர்மையாகவே தான தர்மம்லாம் செய்து வாழும்போது அனைத்து விதமான சுபம் சௌபாகியங்கள் கிடைக்கும், லட்சுமி கடன் கிடைக்கும். 64 வகையான செல்வங்களை அடையும் சொன்னாங்க. இந்த நடராஜர் வழிபாடு செய்ய வர வர லட்சுமி வழிபாடு செஞ்சால் அஷ்டலட்சுமியோடைய அனுகிரகத்தோட 16 பெற்று பெருவாழ்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எதுக்கு? இந்த லட்சுமி வழிபாடில். ஆனால் நடராஜர் அபிஷேகம் 64 வகையான செல்வம் கிடைக்கும். அப்போ அனைத்து கல்வி, கலை, தனம், சம்பத்து, புத்திர சந்தானம், திருமணம், சௌபாகியம், அந்த 64 வகையான சௌபாகியங்கள் கிடைக்கும். அதனால தான் 64 கலை அப்படின்னு சொல்லுவோம். 64 கலை அப்படின்னாலே அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த ஐதீகத்தோட அந்த ஈஸ்வரன் நம்மளுக்கு வழி நடத்தி செல்வார். அதனால சுப காரியங்கள் செய்து கொள்வது, தோஷ நிவர்த்தி செய்து கொள்வது எல்லாம் உகர்ந்த நேரம். கிரக தோஷம் இருந்தால் நிவர்த்தி பண்ணிடும். முப்பிறவில் செய்த பாவங்கள், இந்த நடராஜ பாதம் தரிசனம் செய்து வந்தாலே முப்பிறவியில் செய்த பாவம், 3 ஜென்மம் செய்த பாவம் அத்தனை அந்த நடராஜருடைய பாத தரிசனம் செய்ய செய்ய நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்போ சிவனுடைய பாதத்தில் நம்ம கங்காதேவி உற்பத்தி ஆகிறார். பெருமாள் பாதத்தில் சிவனுடைய ஜடாமுடியிலேருந்து கங்காதேவி உற்பத்தி ஆகிறார். அப்போ சிவனுடைய பாத தரிசனம் செய்தாலே கங்கா ஸ்தானம் செய்ததுக்கு கொண்டாலும் பலம் நம்மளுக்கு தானாகவே கிடைக்கும்போது முப்பேர்வில் செய்த பாவம் தோஷம் அனைத்து நிவர்த்தி செய்து சிவபெருமானுடைய பரிபூர்ண கிருப கடாசம் நம்மளுக்கு கிடைச்சிடும்.
அது லட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும் சொல்லும் பொதுவாக. அதே மாதிரி 64 வகையான ஐஸ்வர்யம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தைரியமான வாழ்க்கை கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும், தடைகள் அனைத்து நிவர்த்தி ஆகி தைரியத்தை உருவாக்கும், எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும். முதல்ல நம்மளுக்கு ஒருத்தன் நம்மளுக்கு யுத்தம் பண்ணுறாருன்னா, சில பேர் நேரடியாக நம்மக்கிட்ட சண்டை போட்டால் நம்ம எதிர்த்து பேசிடுவோம், அது உலக நீதி. ஆனால் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகள்கிட்ட நம்ம தப்பிக்கவே முடியாது. அதான் உறவாடி கெடுத்தார் அப்படின்னு பேர். நம்மகிட்ட நல்லபடியாக பேசிட்டு அப்படியே அங்கே போய் ஆப்போசிட்டாக போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம சொன்னது ஒன்று, அவங்க 10 ஜோடித்து பேசும்போது எதிராளிக்கு பகை உருவாக்கக்கூடிய தன்மை கொடுத்துருவாங்க. உறவாடி கெடுக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் அது மாற்றம் உண்டாகும் இந்த நடராஜர் தரிசனம் செய்து வரும்போது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு, வேளாண் விற்பனர்கள், பண்ணை வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு, நிலப்புலங்கள் வைத்து உணவு தானியம் உற்பத்தி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அனைத்தும் கொடுக்கும். அதனால நம்மளுக்கு பல விதத்தில் நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் உருவாக்கும். அதனால் இந்த நாள் நம்மளுக்கு நல்ல ஒரு தருணம், வேளாண் வளர்ச்சி உண்டாகும். அதனால் நம்மளுக்கு பெரிய சம்பத்து கிடைக்கக்கூடிய தன்மை, வயல் நல்ல விளையும். இந்த வயல் விளையும் போது நம்மளுக்கு சம்பத்து கிடைச்சிருது. அதனால் இந்த வேளாண் வளர்ச்சிக்கு நல்லா கொடுக்கும்.